வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா சென்டர் கனடாவின் வாராந்த சிறப்பு சிந்தனை நிகழ்ச்சிகள் செல்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் ஜூம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறோம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து கனடா ஸ்கை யோகா சென்டரை சிறப்பாக நடத்தி வரும் சிவசங்கரம் ஐயாவுக்கும் அவரது துணைவியாருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து இப்போது எமது சிந்தனை உரை பகுதிக்கு செல்கிறோம். இன்று எமக்கு சிந்தனை உரையாற்ற எம்முடன் இணைந்திருப்பது எமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் ஆலியாரிலே விஷன் அகாடமி டைரக்டராக பணியாற்றி வருபவர். மகர்ஷியுடன் சிறு வயதிலிருந்தே நேரடியான அருளை பெற்றவர். பல கிராமிய சமூக திட்டங்களை செயற்படுத்தி வருபவர். 2018 எமது ஸ்கை யோகா சென்டர் கனடாவிற்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருபவர். பல சிந்தனை உரைகளை எமது ஸ்கை யோகா சென்டருக்கு வழங்கியுள்ளார்கள். கடந்த பல வாரங்களாக வேதம் புதுதிசை என்ற தலையங்கத்தில் காந்த தத்துவம் என்ற மகர்ஷியின் 5வது வேதத்தினை சிறப்பாக நிறைவு செய்துள்ளார்கள். இன்று அருள் பேராற்றலின் அன்பு குரல் என்ற புதிய தொடர் சிந்தனை உரையை ஆரம்பிக்கிறார்கள். அம்மாவின் வழிகாட்டலில் நாம் கூட அருள் பேராற்றலின் அன்பு குரலை கேட்கத்தக்கதாக, ஏன் உணரத்தக்கதாக அமையும் என திடமாக நம்பலாம். அந்த நிலைக்கு எம்மை உயர்த்துமாறு பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை தாழ்மையுடன் கேட்டு பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை அன்புடன் உரையாற்ற அழைக்கிறோம். அருட்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜனாரையா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சி வெளி உலகைக் கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ்பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். அருட்குருவின் தாழ்பணிந்து தவம் பயின்று தனை உணரும் பேரார்வத்தோடு இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். ஸ்கை கனடா சென்டரை திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கும் தகைமை சான்ற தலைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும் அவரது ஆருயிர் துணைவியார் வள்ளி அம்மாள் அவர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்கள். கனடா ஸ்கை சென்டருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஜனாரையா அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார் 2018 முதல் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக தொடர்ந்து வருகிறது என்று. ஆனால் அது பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்வார்கள் அல்லவா? மகாகவி பாரதியின் வரிகளில் சொல்வதானால், நேற்று இன்று வந்த உறவல்லடி மிக நெடும் பண்டை காலம் முதல் தொடர்ந்து வந்ததாம். இல்லை என்றால் கனடா ஸ்கை சென்டரில் சொல்வார்கள், அம்மா என்றால் அது அருட்செல்வி அம்மாவைத்தான் கனடாவில் குறிக்கும் என்று. இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் என்று நான் அடிக்கடி நினைத்ததுண்டு. அத்தகைய ஒரு தூய்மையான உயர்ந்த அன்பிற்கு
நான் என்ன தவம் செய்தேனோ தெரியாது. அதனால் எனக்கு எப்பொழுதும் ஒரு குதூகலம் வரும் கனடா ஸ்கை சென்டருக்கு உரை நிகழ்த்துவது என்றால். ஆனால் அருட்தந்தை சொல்வார்கள், உணர்ச்சிகள் அறிவை வெல்வது இயல்பு. உணர்ச்சியால் அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு. அந்த வகையில் ஜனாரையா எனக்கு ஒரு அன்பு கட்டளையும் இட்டு விட்டார். உணர்ச்சி மயம் ஆக முடியாது. அறிவின் பாதையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்க கூட இல்லை, அதை உணர்வு பூர்வமாக அனுபவத்தில் அடைய வேண்டும். அதற்கு இந்த தொடர் உரைகள் உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை இட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக குருவருளும் திருவருளும் துணை நிற்க இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் நம் ஒவ்வொருவருள்ளும் இடையராது கேட்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன். அது என்னவோ நமக்கு தெரியாது, ஆசான் அருட்தந்தை அவர்களது அற்புதமான படைப்புகள் எல்லாம் அந்த அமெரிக்க தேசத்தில் இருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் வேதம் புதிது செய் என்ற தலைப்பில் சிந்தித்த அந்த 12 கவிகளும், காந்த தத்துவ கவிகள் கூட நமக்கு அமெரிக்க தேசத்தில் இருந்துதான் கிடைத்தது. அதே போல இந்த கவிதை தொகுப்பும் 10 கவிதைகள் தான் அருட்பேராற்றலின் அன்பு குரலில். இந்த 10 கவிதைகளும் நமக்கு கிடைத்தது அதே அமெரிக்க தேசத்தில் இருந்துதான். இன்னும் சொல்ல போனால் இந்த சின்னஞ்சிறு நூல் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற நூலை அருட்தந்தை அவர்கள் தனது 82வது ஆண்டு பிறந்த நாள் பரிசாக நமக்கு கொடுத்தார். ஏனெனில் இதை அவர் எழுதியது 1992ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை அமெரிக்க தேசத்தினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சாண்டா மானிகா என்ற பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் அவர் தங்கி இருந்த பொழுது பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பில் வெளிவந்த கவிதைகள் தான் இந்த 10 கவிதைகளும். பீட்டாவிலிருந்து அல்பா தீட்டா சென்று டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு அருட்தந்தை அவர்கள் ஒடுங்கி நின்ற போது வெளிப்பட்ட கவிதைகள் தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல். இந்த 10 கவிதைகளுக்கும் அருட்தந்தை அவர்கள் ஆங்கிலத்தில் உரை எழுதுகிறார். ஏனெனில் அவர் அமெரிக்க தேசத்தில் இருந்த காரணத்தால் அவர்களுக்கு இதை விளக்கி சொல்ல வேண்டும் என்ற தவிப்பு. எனவே இந்த 10 கவிதைகளுக்கும் ஆங்கில உரைதான் முதலில் எழுதப்படுகிறது. அதை தொடர்ந்து இதை நூலாக வெளியிட வேண்டும் என்று வந்த பொழுதுதான் அருட்தந்தை அவர்களே தமிழிலும் உரை எழுதி கொடுக்கிறார்கள். ஆக நீங்க புத்தகத்தை பார்த்தால் ஒரு கவிதை இருக்கும், அந்த கவிதைக்கு கீழ் தமிழில் விளக்கம், அதை தொடர்ந்து ஆங்கில விளக்கம் என்று வரும். இதை அமெரிக்க தேசத்து அன்பர்கள் அருட்தந்தையிடம் நீங்கள் எங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது அருட்தந்தை என்ன செய்கிறார் என்றால் தானே பாடுகிறார் இந்த 10 கவிதைகளையும். அப்போ ஒரு சகோதரர் தாமஸ் பிட்ஸ் ஜெரால்ட் என்பவர், அவர் ஆங்கிலத்தில் இந்த கவிதையினுடைய விளக்கத்தை படிக்க அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அங்கே அமெரிக்க தேசத்தில். அதன் பிறகுதான் அருட்தந்தை தமிழிலும் ஒரு விளக்க உரை எழுதி அதனோடு ஜெனடிக் சென்டர் என்று சொல்லப்படுகிற கருமையத்தை பற்றி தமிழிலும் எழுதி ஜெனடிக் சென்டர் என்கிற தலைப்பில் ஆங்கிலத்திலும் எழுதி ஒரு சிறு நூலாக்கி தனது 82வது பிறந்த நாள் பரிசாக நம் அனைவருக்கும் அளித்து சென்றார்கள். அருட்தந்தை அவர்களே இந்த கவிதை தொகுப்பில் இந்த 10 கவிதைகளில் தான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை சொல்கிறார்.
காலம் காலமாக நம் பெரியவர்கள் நடந்து சென்ற பாதையில் தான் அருட்தந்தை அவர்களும் நடக்கிறார்கள். தத்துவ விளக்கத்தை முடிந்தவரை எளிமையாக மக்களுக்கு கொண்டு சேர்த்துவது சித்தர் பெருமக்கள் கடைபிடித்த ஒரு வாழ்வியல் நெறி இது. அதிகம் குழப்பவே மாட்டாங்க. எளிமையா நம்ம சொல்லுவோம்ல, டிரெக்ட் டு த பாயிண்ட், ஸ்ட்ரைட் அவேன்னு, அப்படி மிக தெளிவாக நேரடியாக விளக்கங்கள் கொடுப்பார்கள். அந்த வழியை பின்பற்றி அருட்தந்தை தான் அவதரித்த இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப விஞ்ஞானத்தின் மூலமாக இதை எளிமையாக கொடுத்ததுதான் அவரது தனிச்சிறப்பு. அதனால அருட்தந்தையே சொல்லுவாங்க, இதை கதை புத்தகம் படிப்பது போல படிக்க முடியாது. கவிதைகள் 10 தான். நீங்கள் ஒவ்வொருவரும் இதை ஊன்றி படித்து சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெற்று அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்ள அனைவரையும் வாழ்த்துகிறேன். அந்த வாழ்த்தோடு நாமும் தொடங்குவோம். அருட்தந்தை சொல்வார்கள், ஒரு உரை என்பது எத்தனை சிறப்புடையதாக இருந்தாலும் இட் இஸ் ஒன்லி எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது நம்மை பொறுத்தவரை ஒரு செய்தி தான். அந்த செய்தியை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? கன்ஃபர்மேஷன் என்கின்ற அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்ல வேண்டும். அன்னைக்கு அவங்க சொன்னாங்களே, அது சரிதானா என்பதை ஊன்றி சிந்தித்து அருட்தந்தை சொன்னாங்க இல்லையா, திரும்ப திரும்ப நம்ம ஆராய்ச்சி செய்து அதை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும். அது கன்ஃபர்மேஷன். அது மட்டும் போதாது, அதை தொடர்ந்து டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அது வழிவகுக்க வேண்டும். நாம் மாறணும், அதுவாக மாறணும். ஏனெனில் அருட்தந்தை பிரம்ம ஞானத்தில் சொல்லிவிட்டார், அனைவரும் அந்த பிரம்மத்தினுடைய மலர்ச்சி நிலைதான். இதை எத்தனை முறை நீங்கள் நான் கடவுள் நான் கடவுள் என்று திரும்ப திரும்ப ஜெபித்தாலும் அதை பெரியவர்கள் வரட்டு வேதாந்தம் என்றுதான் சொல்கிறார்கள். அது வாழ்க்கையில் பயனாக வேண்டுமானால் அனுபவ அறிவாக மலர வேண்டும். தேன் இனிமையானது இனிமையானது நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ருசித்து பார்த்தால்தான் தேனின் இனிமை புரிய வரும். அதுபோல இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை அருட்தந்தை அவர்களே சொல்கிறார். வள்ளல் பெருமான் அவர்கள் சில இடங்களில் நாமே படித்திருப்போம், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று எழுதுவார். அதே போல பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே என்கிறார். இறைவா, உன் கையில நான் சாதாரணமான ஒரு கருவி, நீ எப்படி ஆட்டி வைக்கிறாயோ அப்படி ஆடுவதை தவிர என்னுடைய சொந்த முயற்சி என்று எதுவும் கிடையாதுங்க. அருட்தந்தை சொல்வார், எனக்கு ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருந்தது. இவர் எப்படி நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொல்கிறார்? இறைவன் என்னை பணித்தான், இறைவனோடு உரையாடினேன், இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாரே, இது எப்படி சாத்தியம் என்று அருட்தந்தை அவர்களுக்கு மனதிற்குள் வினா எழுகிறது. ஏன்னா அவர்தான் இறைவனுக்கு பாடலே சொல்லிக் கொடுத்தவராயிற்றே, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று. அந்த வகையில் அவரும் வள்ளல் பெருமான் சொன்னதையே அப்படியே வேதவாக்காக ஒத்துக்கொள்ளவில்லை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றால் அது எப்படி சாத்தியம்? இறைவனே இவருள் இருந்து பேசினானா? இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பல பல கேள்விகள் அருட்தந்தைக்குள் எழுந்தன. ஆனால் அருட்பேராற்றலின் அன்பு குரல் அவர் சொல்கிறார், ஓசையே இல்லாத சொற்கள் மூலமாகத்தான் அவருக்கு தத்துவ உண்மைகள் கிடைத்தது. அப்படி ஓசையே இல்லாத சொற்கள் மூலமாக கிடைத்த உண்மைகளைத்தான் இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற தலைப்பில்
10 கவிதைகளாக வெளிப்படுத்துகிறார். அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, எனக்கு எப்படி வள்ளல் பெருமான் சொன்ன பொழுது சந்தேகம் வந்ததோ அது போல இப்ப உங்களுக்கும் தோன்றலாம், ஓசை இல்லாத சொற்களா, ஒளி இல்லாத காட்சிகளா, அது எப்படி? ஆனால் அகத்தவத்தின் மூலமாக நீங்களும் ஒடுங்கி 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 மன அலைச்சுழல் குறைந்து வரும் பொழுது இந்த உண்மை உங்களுக்கும் சுலபமாக விளங்கும். என்ன உதாரணம் என்றால், கடலும் அலையும் போல. அலைகள் ஆர்ப்பரித்து உயர்ந்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த அலைகள் என்ன கடல் நீரில் இருந்து வேறுபட்டனவா? இல்லையே. அலை அடங்கினால் அது மீண்டும் கடல் நீர். அதுபோலத்தான் நாம் மனதை ஒடுக்கி அறிவுமயமான அந்த இறைநிலையோடு ஒன்றும் பொழுது இறைவனே வெளிப்படுத்திக் கொள்கிறான். அந்த வகையில் வெளிவந்தவைதான் இந்த 10 கவிதைகள். அருட்தந்தை சொல்கிறார், இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவோ சிந்தனை ஆற்றலில் உயர்ந்திருக்கிறார்கள். விஞ்ஞானம் சிகரத்தை தொட்டிருக்கிறது. அபரிமிதமான வளர்ச்சி கண்டிருப்பது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மனிதர்கள் இயற்கை வளங்களை அளவு முறையோடு துய்த்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் மனித வாழ்க்கை இன்று அப்படியா இருக்கிறது? ஒவ்வொருவர் வாழ்விலும் நாளுக்கு நாள் துன்பங்களும் சிக்கல்களும் பகையும் பிணக்கும் அதிகரித்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். என்ன காரணம்? அருட்தந்தை கூர்ந்து சிந்தித்து சொல்கிறார்கள், ஒரே காரணம்தான், மனித மனம் எல்லை கட்டிய மனநிலையில் குறுகி விட்டிருக்கிறது. எங்கே நீங்கள் விசாலமாக விரிந்து செயல்படுகிறீர்களோ அங்குதான் மகிழ்ச்சி, இன்பம் இருக்க முடியும். ஆனால் மனிதர்கள் தேவை உணர்வை அடிப்படையாக கொண்டும் பழக்கத்தின் வாயிலாகவும் இயங்குவதால் பெரும்பான்மையான மக்கள் இந்த 2ல தான் இயங்குகின்றோம். ஒன்று பழக்கம், இம்பல்சிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, யோசிக்கிறதே இல்லை, இன்ஸ்டன்ட் ரிப்ளை, இம்மீடியட்டா ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்ம செயல்படுறோம் இல்ல. இதுக்கு என்ன காரணம்? பழக்கம். நிதானிப்பது இல்லை. பொறுமையாக நிதானித்து சிந்தித்து முடிவெடுக்கும் பொழுது அவை மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும். ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? பழக்க தோஷத்தில் செய்ததையே திரும்ப செய்கிறோம். அப்ப துன்பத்தையே மீண்டும் அனுபவிக்கிறோம். ஏதோ ஒரு பழக்கத்தின் வாயிலாக வாழ்வை நடத்துகிறோம். அப்போ நமக்கு இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் துன்பம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப என்ன காரணம்? ஏதோ ஒரு வகையில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை முறை துன்பத்தை தருகிறது என்றால் இப்ப நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை முறையை மாத்தணும் இல்லையா? மகிழ்ச்சி தரும் வண்ணம் நமக்கு மாற்றிக்கொள்ள தெரியவில்லை என்றாலும் பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அதை கேட்டு நடந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏனெனில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு முறையான அறிவு பயிற்சி தேவைப்படுகிறது. அறிவு பயிற்சியின் மூலம்தான் நமக்கு இறை அறிவும், உயிர் அறிவும், வினை விளைவு நீதி அறிவும் தெரிய வரும். அறிவு பயிற்சி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த 4ல தான் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. இவற்றிலிருந்து, இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு இந்த 3 விஷயங்களை பற்றிய அறிவு நமக்கு அவசியம். இறைநிலை நமக்கு தெரியணும். அதே போல எது உயிராக இயங்கிக் கொண்டிருப்பது அதுவும் தெரியணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்வோம் அல்லவா, நம் வினை விளைவு இந்த ஒரு நீதி அறிவும் நமக்கு மிக மிக அவசியம்.
அருட்தந்தையினுடைய ஒரு அற்புதமான சிந்தனை. அது மட்டும் இல்ல, அவர் தன்னை எவ்வளவு எளிமையாக காட்டிக்கிறார்னு பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஐன்ஸ்டீன் அவர்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் சர் ஐசக் நியூட்டனுக்கு பின் தோன்றியவர். அவர் காலம் வரை ஐசக் நியூட்டன் சொன்னார் அல்லவா, பிரபஞ்சத்தை அவர் 4 இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டிஸ்கிறார். தனித்தன்மை வாய்ந்ததுதான். ஸ்பேஸ், மேட்டர், டைம், எனர்ஜி என்று 4ஆக பகுத்து கொடுக்கிறார். ஆனா நமக்கு தெரியும், ஐசக் நியூட்டன் வரும் வரை இந்த பிரபஞ்சத்தை யாரும் ஒரு மேத்தமேட்டிக்கல் பேஸ்ல அப்ரோச் பண்ணல. கணிதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஆராய முற்பட்ட பெருமை நியூட்டன் அவர்களை சாரும். ஆனால் ஐன்ஸ்டீன் மாபெரும் புரட்சி செய்கிறார். நியூட்டன் சித்தாந்தத்தில் இந்த 4ம் தனித்தனி என்று சொல்ல முடியாது. ரிலேட்டிவ் கான்செப்ட உள்ள கொண்டு வரார். ஒன் கேன் பி கன்வெர்டட் இன்டு அதர். ஒன்றை நீங்கள் மற்றொன்றாக மாற்ற முடியும். அப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் வியப்போடு கேட்கிறார்கள், have you proved Einstein wrong? I'm sorry, Newton wrong. ஐன்ஸ்டீன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க நியூட்டனுடைய சித்தாந்தத்தை தவறு என்றல்லவா இப்பொழுது நிரூபித்து விட்டீர்கள். அப்போ ஐன்ஸ்டீன் பதறி போய் சொல்கிறார், நான் ஏதாவது விஞ்ஞான வளர்ச்சிக்கு நல்லது செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், நான் நியூட்டனின் தோள் மீது ஏறி நின்று கொண்டு இந்த பிரபஞ்ச ஆராய்ச்சியை மேற்கொண்டதுதான். என்னுடையது நியூட்டன்ல இருந்து கொஞ்சம் மேம்பட்ட ஒரு மாடலாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிருக்கேன் வேணா எடுத்துக்கோங்க. எத்தனை ஒரு அடக்கமான பதில். நான் என்ன பார்த்திருந்தாலும் அதற்கு காரணம் நான் நியூட்டனின் தோள் மீது ஏறி நின்று கொண்டு பார்த்ததுதான். அதுபோல அருட்தந்தை சொல்கிறார்கள், நான் இன்றைக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த வினை விளைவு நீதி அறிவும் இறைநிலை அறிவும் உயிர் அறிவும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் வழி வழியாக வாழ்ந்த நம் முன்னோர்களது தோள் மீது ஏறி நின்று கொண்டு இந்த தத்துவங்களை நான் வெளிப்படுத்துவதுதான் என்று சொல்கிறார். அதனால் அருட்தந்தை சொல்றார், நம்ம பெரியவங்க அவர்கள் காலத்திலேயே தொடங்கிட்டாங்க இந்த முயற்சியை. இறைநிலையை மனிதர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆனா எப்படி உணர்த்துவது? மனிதர்கள் அறிவு நிலையில் ஏற்றத்தாழ் உடையவர்கள். ஒருத்தருக்கு கற்பூர புத்தி அப்படி சொன்னதும் குப்புன்னு பிடிச்சுக்கும். இன்னும் சிலர் வாழமட்ட மாதிரி கொஞ்சம் ஊதி ஊதி ஒரு முறைக்கு 10 முறை கேட்டு அப்புறம் அவர்கள் ஒரு 100 முறை படிச்சு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் கரித்துண்டு போலும் சிலர் இருக்கத்தானே செய்கிறார்கள். கரிக்கட்டன் சொல்றாங்க பெரியவர்கள். என்ன சொன்னாலும் அங்க உள்ள போக மாட்டேங்குது. அது தவறு கிடையாது. அவர்கள் புலன் வழியிலேயே தங்கள் அறிவை பல காலம் அல்ல பல தலைமுறைகளாக பழக்கியவர்கள். அப்ப நம்ம அவர்கள் மேல வருத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சினம் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஒடுங்கி நின்று சிந்தித்தே பழகல. இந்த 5 புலன்கள் மூலமாக உலகை அனுபவித்து அதிலேயே ஒரு மகிழ்ச்சி. அந்த புலன் இன்பத்தை விட்டு வெளியே வர முடியல. அது அருட்தந்தை அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க, இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள். என்ன வாழ்க்கைங்க, ஒரு அனுபவிச்சு சாப்பிடாம கூட. இது பாமரத்தனமான அறிவு. வாழ்க்கை வாழ்வதே சாப்பிடுறதுக்கு தானா அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க பெரும்பாலும். அதனால நம்ம பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இந்த அறிவு நிலை ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துவதற்கு பிரிக்கிறார்கள். வேதாந்தம், சித்தாந்தம், உபநிடதம், புராணங்கள் என்று பல அடுக்குகளில் உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு திரைப்படத்துல பாடியிருப்பார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். தெய்வம் தந்த வீடு என்ற ஒரு பாடல்ல சித்தாந்தம் என்பது என்ன? சித் என்ற உயிரை பற்றி பேசுவது.
அந்த சித்தாந்தம் மிக மிக எளிமையான முறையில் உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. ஆனால் வேதாந்தம் என்பது வேதத்தின் அந்தம் என்று அறியப்படுவது. கொஞ்சம் புரிந்து கொள்வது சிரமமா இருக்கும். நீங்க உண்மையில எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா வேதாந்தத்தினுடைய சாரமாக சொல்லப்படுகிற உபநிடதங்கள், கடோபனிஷதம், கேனோபனிஷதம். ஏனெனில் உயிரை பற்றி பெரியவர்கள் எடுத்த ஒரு முயற்சி கடோபனிஷத்துல தான் வருது. நசிகேதன் என்கிற அந்த சிறுவன் யமன் கிட்ட உயிரை பத்தி கேட்பான். அப்பவும் யமனும் கூட முழுசா அங்க விளக்க முடியாது. இதை தவிர வேற என்ன வேணா கேளுப்பா, நான் உனக்கு தரேன். இந்த வீண் ஆராய்ச்சியை விட்டுடு, உயிரை பத்தி கேள்வி கேட்காத அப்படிதான் சொல்றார். ஆக அங்கும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது உயிரை பற்றி விளக்குவதற்கு. ஆனால் முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சித்தாந்திகள், சித்தர்கள் வந்துதான் அந்த குறையை போக்குகிறார்கள். அகத்தவ பயிற்சியின் மூலமாக அவர்கள் மனதை ஒடுக்கி 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 உயிரை உணர்ந்து அதன் பிறகு உயிர் மையத்தில் இருக்கும் அறிவை உணர்ந்த பிறகு அகம் பிரம்மாஸ்மி, அதைத்தானே திருவள்ளுவர் சொல்கிறார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். இந்த அகத்ததுவாய் இருக்கின்ற இறைநிலை உணர்வு பெறுவது என்பது சித்தர்கள் காட்டிய ஒரு வழி. புராணங்கள் என்பது மிக குறிப்பாக அரசர்களுக்கென்றே சொல்லப்பட்டது. உபநிடதங்கள் வேதங்களின் சாரமாக மறைபொருள் விளக்கத்தை கொடுத்தது. அன்றைக்கு அவர்கள் பிரித்து வைத்தது அது குறிப்பாக அந்தணர்களுக்கே உரியது என்று சொன்னார்கள். நாம் அதை பின்னாளில் தான் ஜாதியின் அடிப்படையில் அந்தணர்கள் என்று சொல்ல தொடங்கினோம். ஆனால் பெரியவர்கள் அதை செய்யல. அந்தத்தை அனாவுகிறவன் அந்தணன் என்று சொல்கிறார்கள். அந்தம் என்றால் முடிவு, முடிவாக இருப்பது இறைநிலை. அந்த இறைநிலை பற்றி யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தணர்கள் தான். அதனாலதான் திருவள்ளுவரே விளக்கம் கொடுப்பார். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். நீங்க யாரை அந்தணர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜாதியின் அடிப்படையில் அந்தணர் என்ற சொல்லை திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தெளிவா சொல்ற, இதுதான் டெபினேஷன் அந்தணருக்கு. என்னது அது? அவர்கள் அறவோர்களாக இருக்கணும். அறத்தினுடைய 3 உறுப்புகள் ஒழுக்கம், கடமை, ஈகை. அந்த முதல் உறுப்பு ஒழுக்கம் என்ன சொல்லுது? யாருக்கும் துன்பம் அளிக்காமல் இருக்கணும். அதுதான் பின்னாடி பகுதியில சொல்லிட்டே வர்றார். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் நன்மைதான் செய்வார்கள். அப்படிப்பட்ட புனிதமானவர்கள் தான் அந்தணர்கள். அப்போ நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்கள் யார் ஒருவருக்கும் துன்பம் செய்யாத முறையில் தங்கள் வாழ்வை ஒழுங்குபடுத்தி வாழ்ந்தால் அவர்கள்தான் அந்தணர்கள், பிறப்பால் அல்ல. அதைத்தான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தன்னுடைய ஆசிய ஜோதி என்ற நூலில் அழகா சொல்வார். பிறப்பினால் எவர்க்கும் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பாங்கிறார். அந்த கதை நமக்கு தெரியும். புத்த பெருமான் மயங்கி விழுந்திருப்பார். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த பக்கம் வந்துதான் அவரது ஒளி வீசும் முகத்தை பார்த்து, அடடா இவர் மயங்கி கிடக்கிறாரே, அவனுக்கு அவரை தொட்டு தூக்குறதுக்கும் தயக்கம். தன்னுடைய ஆடு ஒன்றை இழுத்துட்டு போய் அவர் முகம் முழுக்க அந்த பாலை கறந்து விடுகிறான். அதுல ஒரு சிறு துளிகள் அவர் வாய்க்குள்ள போனதும் நினைவு வந்து எழுந்திருக்கும் பொழுது அவர் நன்றியோடு அந்த பையனை தன்னோடு சேர்த்து இறுக அணைக்க பார்க்கிறார். அவன் பதறி போய் ஒதுங்கி நிற்பான். என்னப்பா என்றால், ஐயா உங்களை பார்த்தாலே தெரியுது உயர் குலத்தவர் என்று, தாங்கள் என்னை தொடுவது தகாது. அப்ப புத்தர் சொல்வதாக கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அந்த பாடலை அமைத்திருப்பார். நீ என்னப்பா சொல்ற? யார் ஒஸ்தி, யார் மட்டம்? என்ன உயர்ந்த குலத்தவன் சொல்கிறாயே, என் உடம்புல மட்டும்தான் ரத்தம் சிவப்பு நிறமா ஓடுமா? ஓ உடம்புல ஓடுற ரத்தம் என்ன கருப்பா ஓடுதா? அல்லது நீ என்னை உயர்ந்த குலத்தவன் என்று சொல்கிறாயே, என்னுடைய கண்ணீர் இனிக்குமா? உன் கண்ணீர் மட்டும்தான் உப்பு கரிக்குமா? இயற்கையில் எல்லாரும் ஒன்றுதானே.
எவர் உடம்பினிலும் சிவப்பே இரத்த நிறமப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. யாரோட கண்ணீரும் உப்பு கரிக்கும், அந்தணர்கள் கண்ணீருக்கும் அதே விதிதான். எவர் உடம்பினிலும் ரத்தம் சிவப்பு நிறமாத்தான் ஓடும். அப்ப சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நீ பிறப்பினால எந்த பெருமையும் எவருக்கும் கிடையாது. உனக்கு சிறப்பு வேண்டும்னா என்ன செய்யணும்? சிறந்த செயல்களை செய்யணும். ஏன் அருட்தந்தையை நம்ம இன்னும் நினைவு கூறுகிறோம்? கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு மார்ச் 28 அருட்தந்தை அவர்கள் மகா சமாதி அடைந்த நாள். நாம இப்போ 26ல இருக்கோம். 20 ஆண்டுகள் கழித்தோம். அவரையாவது 20 ஆண்டுகள், புத்தரை எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் நாம் நினைவு கூறுகிறோம். திருவள்ளுவரை. என்ன காரணம்? இவர்கள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் தான் அழகா சொல்லுவாங்க, உண்டால் அம்ம இவ்வுலகம். இவ்வுலகம் எப்படி நிலை பெற்றிருக்கிறது என்றால் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த பெருமகனார்களாலதான் உலகம் நிலை பெற்றிருக்கிறது. அதனாலதான் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். நம்ம தலைமுறையிலேயே நமக்கு அதிகபட்சம் என்ன தெரியும்? அப்பா பேர் தெரியும், அம்மா, 2 பக்கத்திலயும் ஒரு தாத்தா பாட்டி பேர் தெரியும். இந்த தாத்தாவுக்கு தாத்தாவை சொல்லுனாலே கொஞ்சம் யோசிக்க தொடங்கிருவோம். அல்லது அவருக்கு தாத்தா. நம்ம தலைமுறையில நம் குடும்ப பாரம்பரியத்தில் நமக்கு ஒரு சில தலைமுறைகளுக்கு மேல தெரியாது. ஆனால் புத்தரை தெரிந்து வைத்திருக்கிறோம், இயேசுபிரானை தெரிந்து வைத்திருக்கிறோம், நபிகள் நாயகத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம், திருவள்ளுவரை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? அவர்கள் தமக்கென வாழவில்லை. மனிதகுல நன்மைக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த பெரியவர்கள். அதனால்தான் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். இப்ப அருட்தந்தை இந்த விஞ்ஞான காலத்தை அலசி ஆராய்கிறார்கள். அவர் சொல்கிறார், இந்த விஞ்ஞான காலத்தில் நாம் புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்டோம். இப்ப எல்லார் கையிலும் இந்த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டோ அல்லது ஆப்பிள் போனோ இருக்கிறதுனாலதானே இணைய வழியில நம்ம இணைந்து கொள்ள முடிகிறது. கம்ப்யூட்டர் கண்டுபிடித்து விட்டோம். இப்படி புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதும் உபயோகிப்பதும் அதனால் ஏற்படும் விளைவுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதுமான ஒரு தடுக்க முடியாத பண்பாட்டு வளர்ச்சி இந்த விஞ்ஞான காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது நீங்க இந்த இன்டர்நெட் இல்லாமல் நம்ம சொல்லிட்டு போலாம், எல்லா பிரச்சனைக்கும் இந்த இன்டர்நெட் தான் காரணம், இன்றைக்கு சோசியல் மீடியா தான் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். அப்படி அல்ல. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்று இருக்கிறது. அதே இன்டர்நெட் பயன்படுத்தி தான் இப்ப நீங்களும் நானும் உயர்ந்த விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயமும் அருட்தந்தை சொல்லுவாங்க, முதல்ல இந்த அருட்பேராற்றலின் அன்புக்குறளோ காந்த தத்துவமோ உலக சமாதானமோ நமக்கு புரிந்து விடாது. யாரும் புரியலன்னு சோர்ந்து போயிடாதீங்க. அது பாட்டுக்கு நம்ம காதுல விழுந்து கருமையத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். திரும்ப 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 நாம் அதை சிந்திக்கும் பொழுது அது நமதாகும். அதனாலதான் அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க, என்னுடைய கடமை உணர்ச்சி, நான் இந்த தெய்வம், உயிர், வினை, விளைவு, நீதி, அறிவு, இந்த 3 மறைபொருட்களையும் மக்களுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்திற்கு ஒப்ப எடுத்து சொல்ல வேண்டும். அவரே சொல்றார், இது ஒரு பெரும் முயற்சி. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்வார், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். இந்த பெரும் முயற்சி மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் தான் சாத்தியம். அதனால் அருட்தந்தை என்ன சொல்றார், இந்த பெரும் முயற்சியில், எந்த பெரும் முயற்சியில்? இறைவன், உயிர், வினை, விளைவு, நீதி, அறிவு, இந்த 3 மறைபொருட்களையும் மக்களுக்கு எளிமையாக உணர்த்துகின்ற பெருமுயற்சியில் தொண்டு செய்ய இயற்கையாக தூண்டப்பட்ட யான். நான் பெருசா முயற்சி எடுக்கல, இறைவன் தூண்டுறான். எனக்கு உள்ளுணர்வாக இறை அகக்காட்சியாக கொடுத்ததை நான் கட்டுரைகள் வாயிலாக, கவிதைகள் மூலமாக என்னால் இயன்ற வரையில் இந்த அறிவு தொண்டாற்றி வருகிறேன். எனக்கு எப்படி இந்த தெய்வம், உயிர், வினை, விளைவு, நீதி பற்றி தெரிந்தது என்றால், குண்டலினி யோகம் என்று சொல்லப்படுகிற உயிர் மேல் மனம் வைத்து
தவமியற்றும் பயிற்சியினால் தான் எனக்கு இந்த பேரு கிட்டியது. என் பெற்றோர் செய்த நல்வினை பயன் காரணமாக எனக்கு மிக இளம் பருவத்திலேயே உயிர்மேல் மனம் வைத்து தவம் இயற்றுகின்ற குண்டலினி யோக பயிற்சி அகத்தவத்தில் அறிவாட்சி தரம் உயர்ந்த ஆசான் அருளால் கிடைத்தது. இந்த பயிற்சி தான் என்னுடைய மன அலைச்சூழலை குறைத்து 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 நான் ஒடுங்கி நின்று அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்பதற்கு உதவி செய்தது. அதுல என்ன அழகா சொல்றார், அந்த துரியாதீதம் என்கின்ற தவம் இயற்றும் பொழுது நான் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதே என் மனம் அசைவற்ற நிலையில் இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். முதல்ல அப்படி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இந்த நிலை கிட்டியது. பாருங்க, அருட்தந்தை அவர்களுக்கே துரியாதீதத்தில் இறைநிலையோடு எண்ணத்தை கலந்து நிற்கும் அந்த நிலை 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு இரவுகள்ல தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது இதே போல அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு ஒடுங்கி நிற்பதும் அது பல நிமிடங்கள் கிட்டி இருக்கிறது. அந்த சமயத்துலதான் அவருக்கு இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல், இறைவனது குரல் ஓசையே இல்லாமல் வெளிப்படுகிறது. அதைத்தான் அவர் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற தலைப்பு கொடுத்து நமக்கு ஒரு 10 கவிதைகள் கொடுத்திருக்காரு. நாம அடுத்த மாதத்துல தான் படிக்க போறோம். இன்றைக்கு ஒரு முன்னுரை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏனெனில் மனமாக புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை மாறி நாம இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனதின் அடித்தளமான அந்த அறிவில் ஒன்ற வேண்டும். அருட்தந்தையா அழகா சொல்லுவாங்க, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை அப்படித்தானே இருக்கிறது. புலன்கள் வழியில தான் வாழ்கின்றோம். இது ஒரு மயக்க நிலை. இதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்போ மனம் விரியணும். அந்த விரிந்து நிற்கும் பொழுதுதான் நீங்கள் அந்த இன்ப துன்ப கடலை தாண்டி விடுகிறீர்கள். அமைதிக்கும் பேரின்பத்திற்கும் வழி பிறக்கிறது. அதனாலதான் அர்த்தந்தை சொல்றாங்க, மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. யாரெல்லாம் மனம் என்ற அந்த புலன் மயக்கத்தை தாண்டி அறிவு என்ற நிலைக்கு விரிந்து நிற்கிறார்களோ அவர்களும் தெய்வமும் ஒன்றுதான். மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனம் அறிவாக மறுபிறப்பெய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலைன்னு சொல்றார். அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கிலை. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. ஜட பொருட்கள்ல தான் நீங்க முற்றிலுமாக நிறுத்த முடியும். அதனாலதான் அர்த்தம் சொன்னாங்க, மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்படி மனதை அறியக்கூடிய அந்த முயற்சியில் தான் மனதை உயிர் மேல் வைத்து தவம் இயற்றும் பொழுது முதல்ல மனம் உயிராக, அதன் பிறகு உயிர் மையத்தில் உள்ள அறிவாக மறுபிறப்பு எய்திடும். அந்த இடத்துக்கு வந்தால்தான் அது மரணமில்லா பெருநிலை. அந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் உங்களுக்கு அருட்பேராற்றலின் அன்பு குரல் புரிய வரும். எனவே யாரெல்லாம் இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை சிந்திக்க விரும்புகிறோமோ முதல்ல இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த 4ல மயங்கி நிக்கிறதுல இருந்து கொஞ்சம் வெளி வரணும். நாம ஒண்ணு வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அருட்தந்தை சொன்னாங்கல்ல, இந்த பெருமுயற்சியில் இயற்கையாக தூண்டப்பட்ட யான் என்று. அது போல அகத்தவம் மட்டும் செய்துட்டே வாங்க, விடாமல் ஒவ்வொரு நாளும் அகத்தவம் செய்து கொண்டே வர வர அந்த மன அலைச்சூழல் குறைந்து கொண்டே வரும் பொழுதுதான் உலக இன்பங்களில் அளவு கிட்டும். நாம விரும்பி வில் பவர் என்று சொல்றோம் அல்லவா, மன உறுதியை பயன்படுத்தி
நான் இந்த ஆண்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அருட்தந்தை உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப நான் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன் என்று முயற்சி எடுத்து மாறுவது ஒரு முறை. இன்னொரு முறை அகத்தவம் மட்டுமே செய்து வர 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 திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும் என்பார்கள் அருட்தந்தை. ஏனெனில் அகத்தவத்துல என்ன நடக்குது? மன அலைச்சூழல் குறைகிறது. அலைச்சூழல் குறையும் பொழுது உங்களால் உணர்ச்சி வயப்பட்ட செயல்களை செய்ய முடியாது. அப்பதான் அருட்தந்தை சொல்றாங்க, அது எப்படிப்பட்டதான்? தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும். செருக்கொழிந்து தான் அடங்கி தெய்வ நிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய்ங்கிறார். பாருங்க, எப்போ திருத்தங்கள் மலர்ந்து வருது எண்ணம் சொல் செயல்களில் என்றால் செருக்கு ஒழியணும். அப்ப அந்த அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அல்லவா திருவள்ளுவர். அந்த அடக்க நிலைக்கு வந்தால் செருக்கொழிந்து தான் அடங்கும் பொழுதுதான் தெய்வ நிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இறைவனேதானே அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே இந்த நபராக இருக்கிறான் என்ற அறிவு நமக்கு வருகிறது. அதைத்தானே திருவள்ளுவர் சொல்கிறார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த இடத்துக்கு எப்ப வர முடியும்னா அகத்தவத்தால் மனதினுடைய அலைச்சுழல் குறையும் பொழுது மனதுக்கு 2 தகைமை கிட்டுகிறது. ஒண்ணு, அது விரிந்து நிற்கக்கூடிய ஆற்றல், அதே சமயம் நுணுகி அறியும் திறமை. ஒரு பக்கம் துரியாதீதத்துல என்ன பண்ணுது? மனம் விரிந்து 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 இந்த பேரியக்க மண்டலத்தையும் தாண்டி சுத்த வெளி அளவுக்கு விரிந்து நிற்க முடிகிறது. அதே மனம் ஆகினை தவத்தில் ஒடுங்கி 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 உயிரளவிற்கு நுணுகியும் நிற்க முடிகிறது. ஆக அகத்தவத்தால் மனதின் விரியும் தன்மையும் கூடுகிறது, நுணுகி அறியும் திறமையும் அதிகரிக்கிறது. எந்த அளவிற்கு மனதின் அலைச்சுழல் வேகம் குறைகிறதோ அந்த அளவுக்கு நாம் இறைநிலையோடு இணைகிறோம். அருட்தந்தை சொல்றாங்க, எல்லார்கிட்டையும் இந்த பேராற்றல் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் பயிற்சி பயிற்சி பயிற்சி. தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிற பொழுது வெற்றி அடைய முடியும். எனவே இந்த புனிதமான தினத்தில், இன்னைக்கு தை அமாவாசை, நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு அற்புதமான நாளில் நாம தொடங்கி இருக்கோம். இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் 10 கவிதைகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு முதல் நாள் என்பதால் ஒரு முன்னுரை மட்டும். ஏனெனில் ஐயா, நமக்கு மதிப்பிற்குரிய ஜனார் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிறது நம்ம வெறும் தத்துவத்தை போல உரை கேட்பது என்ற அளவில் நிறுத்தி கொள்ளாமல் இதை வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி மாறணும்னா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லப்படுகிற தானே அதுவாகிற நிலை, அதான பெரியவங்க சொன்னாங்க. அது அதுவானால் அதுவே சொல்லும், நீ ஒண்ணும் மெனக்கெட வேண்டாம்ப்பா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மன அலைச்சலை குறைப்பது மட்டும்தான். அப்படி குறைத்து 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 வரும்பொழுது இறைநிலையோடு இணைந்து நிற்கும் ஒரு பேரு கிட்டும். அந்த இடத்துலதான் இறைவன் உள்ளுணர்வாக பேசுவதை கேட்க முடியும். எனவே உண்மையில் நாம் அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள். இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறேன். என்ன காரணம்னா, உங்களோட சந்தேகங்களுக்கு நான் இப்ப முடிச்சாதான் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்க முடியும். நான் 9:15க்கு அடுத்த ஒரு செஷன் இருக்கிறதுனால, ஏன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே, புத்தாண்டிலிருந்து ஒரு புதிய முயற்சி தொடங்கி இருக்கிறோம். அருட்தந்தை அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கி இருக்கோம் நாங்க. ஏனென்றால் அவரது வார்த்தைகள் நமக்கு அது அப்படியே கருமையத்துல பதியணும். அதனால ஒரே ஒரு பக்கம் ஒவ்வொரு நாளும் இந்திய நேரப்படி 9:15 மணிக்கு படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 18 பக்கம் படிச்சிருக்கோம். இன்றைக்கு 19வது பக்கம். அதனால அந்த இணைப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு 15 நிமிடங்களாவது கிடைக்கும். நிறைவு செய்வதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு கோரிக்கை, அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்பது அருட்தந்தையே சொல்லிட்டாங்க,
உள்ளுணர்வாய் ஈசன் குரல் எப்போதும் கேட்டது என்று. அந்த ஒரு எக்ஸ்டசி, பேரின்ப நிலையில் இருந்து அவர் கொடுத்த கவிதைகள் நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். அதனால சோர்ந்து போகாதீங்க, கேளுங்க. புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அது பதியட்டும். நம்ம கருமயத்துல பதிகிற பொழுது மெல்ல 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 அறிவாட்சி தரம் உயர்ந்து நாமே அதுவாக மாறுகின்ற அந்த அற்புதமான முறை நமக்கு கைவல்யமாகும். அதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனை உரை. ஒரு அமெரிக்க மாநிலத்திலிருந்து நாங்களும் ஒரு ராக்கெட்டில் ஏறி அண்டவெளிக்கு போய் வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த நேரம் எங்களுக்கு இனியும் அந்த அருள் பேராட்டின அன்பு குரலை கேட்கிற அளவுக்கு எங்களை மாற்றி கொள்ளலாம்னு நம்புறேன். 3 வகை புத்திகளை பற்றி, கற்பூர புத்தி, வாழமட்ட புத்தி, கருத்துண்டு புத்தி, அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. வேதாந்தம் பற்றிய விளக்கங்களை சொல்லியிருந்தீங்க. தமக்கென வாழாமல் பிறக்கென வாழ்ந்த மகான்களை பற்றி கூறி தன்னிலமற்று வாழ வேண்டும் என்பதையும் நீங்க சொல்லியிருந்தீங்கம்மா. சிறப்பான சிந்தனை. ஆரம்பமே இவ்வளவு சிறப்பா இருக்குண்டா இன்னும் வர்ற கவிதைகளை கேட்க இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். நன்றி அம்மா. தற்போது நாம் உங்களோட கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். கேள்வி பதில் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் கருத்துக்களையும் தங்கள் கேள்விகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மா. அம்மா நான் நடுவில் தான் வந்தேன். அது ஒருத்தருக்கு நான் இந்த ஸ்பீச்சை வந்து கொஞ்சம் தெரிஞ்சதை அவங்களுக்கு சண்டை இருந்தது. அதை கொஞ்சம் வாழ்க வளமுடன் சொல்லி மகரிஷி நினச்சிக்க சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ நீங்கள் வந்து நடுவில் வந்ததுனால அந்த எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னீங்க. திருவள்ளுவர் எழுதினது அது எனக்கு நான் படித்தது வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தாம்மா நான் படிச்சிருக்கேன். அது எத்தன்மைதாயினும்னா அதுக்கு எப்படிம்மா அது வருமா இது வருமா எனக்கு புரியலம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. திருவள்ளுவர் தான் 2 திருக்குறளும் எழுதியிருக்கிறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னவர் தான் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அதாவது 2லயும் அவர் என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. நீங்க யார் யார் வாயிலிருந்து எந்த உரை வந்தாலும் நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி அந்த பொருளினுடைய உண்மையை நீங்கள் உணரணும். சரிம்மா, அது புரியுது. எத்தன்மை தாயினும்ங்கிறது வந்து எங்க வருதுன்னா மெய் உணர்தல்ங்கிற அதிகாரத்துல வருதுங்கம்மா. ஓ, அப்ப 1355 படிக்கல நானு. நீங்க சரியாதான் படிச்சிருக்கீங்க. அதாவது நீங்க படிச்ச திருக்குறள் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் யார் யார் வாய் கேட்பினும் அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, அந்த அதிகாரம் வந்துங்கம்மா சின்ன வயசுல படிச்சதுமா. எனக்கு அதிகாரம் அறிவுடைமைங்கிற அதிகாரத்துல வருதுங்கம்மா. அது வந்து அறிவுடைமைன்ற அதிகாரத்துல 423வது குறள் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் நீங்க கூர்ந்து சிந்திக்கிறது. ஆனா மெய்யுணர்தல் அதிகாரத்துல 355வது திருக்குறள் என்ன சொல்றாரு? எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு. எந்த தன்மையுடைய பொருளா இருந்தாலும், ஏன்னா நமக்கு தெரியும் இல்ல, நிகழ்ச்சிகள் தானே எல்லாமே. நம்ம பார்க்கிறது எல்லாம் அணுக்களின் கூட்டம். அணு என்பது என்ன? இறைத்துகளின் தொகுப்பு. இறைத்துகள் என்பது என்ன? இறைநிலையின் நுண்பகுதி. சோ எந்த தன்மையுடைய பொருளை பார்த்தாலும் நீங்கள் மெய் உணர்தல் இந்த வகையில போனீங்கன்னா மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளலாம். தோற்றத்தை கண்டு மயங்க மாட்டோம். இரண்டுமே திருவள்ளுவர் சொன்னதுதான். ஆனா அம்மா அழகா கேட்டீங்க.
வாழ்க வளமுடன். அருமையான எக்ஸ்பிளனேஷன்மா. இது எனக்கு புரியல. நான் இப்ப தெரிஞ்சுக்கணுமா? நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க அந்த வளமுடன். நன்றி அதிகாரத்தில் அம்மா. மெய் உணர்தல் பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வரதராஜன் ஐயா, மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க, பேசுறீங்களா? அண்ணா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க சொல்லிட்டீங்க, அது விளக்கம். அது அந்த திருக்குறள் சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு. அது அதான் 2 இடத்துலையும் வள்ளுவர் தான் பாடியிருக்காரு. அதே வார்த்தைகள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால நமக்கு அது என்னமோ ஒன்று விட்டுட்டோமோ இல்லை ஒன்று தப்பாக சொல்லிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் சில பேருக்கு வரும். அது அம்மா நீ அழகாக சொல்லிட்டீங்க. மெய்யுணர்வில் அது சொல்லிடுறாரு. அணுக்களின் கூட்டம் தான், பேசிக் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் தான். எதை எடுத்தாலும் இப்போ பேசிட்டு இருக்கிற செல்ஃபோனும் அது எல்லாமே அணுக்களின் கூட்டு தான். அது மாதிரி தான் எப்பொருள் எத்தன்மை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார்கிட்ட எதை கேட்டாலும் அந்த மெய்ப்பொருள் காண்பது உண்மையான அதுதான் உண்மையான அறிவுன்றத இது இது அடிக்கடி இது எல்லாரும் கேட்கக்கூடியது. அவங்களும் கேட்டாங்க, அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரசித்தேன் நான் அதை. திருக்குறளில் வகுப்பு தொடர்ந்து நடக்கிறதுனால இந்த கேள்வி அடிக்கடி வரும். அது மற்றபடி ஒரு சிறந்த துவக்கம். அருட்பேராற்றலின் அன்பு குரலை உங்கள் குரல் மூலம் கேட்டு மகிழ்வதற்கு காத்திருக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அண்ணா. ஆமா, இணைந்து சிந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி பல மடங்கு அதிகரிக்கிறது. உண்மைதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க சொன்னீங்களம்மா, அருள் தந்தைக்கு அம்மா டவுட் வந்தது, நாயகன் சொல்றாருன்னு. உங்களுக்காமா? யாருக்கு? வாழ்க வளமுடன். அருட்தந்தை தான் எழுதுறாரு. வள்ளல் பெருமான் இறைவன் பணித்தான், இறைவனிடம் உரையாடினேன் அப்படி எல்லாம் எழுதுற பொழுது எனக்கு என்னுடைய சிந்தனையில் வினா தோன்றியது. எப்படி இறைவன் இவரை பணித்தான், எப்படி இறைவனோடு இவர் உரையாடினார்? அருட்தந்தைக்கு சிந்தனை வருது. அந்த வினாக்களை ஆமா, அவருக்கு வருது, அவருக்கு கேள்வி வருது. அதன் பிறகுதான் அவரே அனுபவமாக இறைவன் அகக்காட்சியாக ஓசையே இன்றி சொற்களாக வெளிப்படுவதை உணர்ந்த பொழுதுதான் அவருக்கு புரிய வருகிறது. ஓ, இதைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார். நீங்க உதாரணமா மகாபாரதம் கூட நம்ம என்ன சொல்லுவோம்? வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினார்னு நம்ம சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம் அதற்கு? இறைவனே சொன்னார் அப்படின்னா இவர்கள் அந்த நிலைக்கு போயிட்டாங்க. டெல்டா ஃப்ரீக்வன்சில போற பொழுதுதான் இறைவனே சொல்றான்னு அர்த்தம். அதாங்க நான் நினைச்சேங்கம்மா, உங்களுக்கு டவுட் வந்துதான் நீங்க அந்த அளவுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு என்ன இல்லைம்மா. எங்க அப்பா சொல்ற மாதிரி ஞான சூன்யமா தான் இருக்கிறேன் நானெல்லாம் இன்னமும். அப்படி இல்லம்மா, நீங்கெல்லாம் இருக்கிறதுதாம்மா எங்களுக்கு இந்த அளவுக்காச்சும் புரியுது. ஆமா, நாங்க தான் ஞான சூன்யத்தை ஞானத்தை கொஞ்சம் வரவழைச்சிருக்கீங்க. நீங்க ஞான சூன்யம், நாங்க தான். நீங்கெல்லாம் இருக்கிறதுதான் நாங்களாச்சும் இந்த அளவுக்குனால பேசுறோம். இல்லன்னா அது கூட பேசுறது கூட தெரியாதுங்களே. அருட்தந்தையினோட அளவற்ற கருணைமா, சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு சொல்லி நம்ம எல்லாம் உயர்த்திய பெருமை அவருக்குத்தான் சாரும். நன்றிகள் அம்மா, ரொம்ப அருமை. இன்னைக்கு கவிதாமா ஜனாரையா எப்பவுமே எனக்கு சொல்வாருங்கம்மா, இன்னைக்கு அவர் சொல்லவே இல்லை. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாரும் கேள்வி கேட்கிறீங்களா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நான் ஐயா கேளுங்க. கேள்வி ஆண்டில் ஒரு கேள்வி வச்சுக்கொள்வோம். இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துக்கும் துரியாதீத தவத்தைக்கும் உள்ள அந்த செய்கிற முறை பற்றிய ஒரு விளக்கத்தை அன்பர்களுக்கு வழங்குமாறு கேட்கிறேனுமா. ஏனென்றால் வழக்கமாக வருகின்ற ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் மனதை ரெண்டு குறிப்பிட்டுங்க, மனதை குறுகி குறுகி நுணுகியும் தவம் மனத்தை தவமாற்றலாம். துரியாதீத தவத்தில் மனதை விரித்து 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 தவமாற்றுகின்றோம். இந்த மனதை விரித்து 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 தவமாற்றுகின்ற துரியாதீதத்துக்கும் பஞ்சபூத நவகிரகத்திலையும் மனதை விரித்து விரித்து ஒவ்வொரு கிரகங்கள்
பேரியக்க மண்டலம் அவ்வாறு மனதை விரித்து கொண்டு போகிறோம். அங்கே வழக்கமாக அன்பர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி, இந்த துரியாதீதத்திலே மனதை விரித்து கொண்டுகின்ற போது சந்திரன், சூரியன், பெரியக்க மண்டலம், சுத்த ஒளி என்று மனதை விரிக்கின்ற போது என்னத்தை பாவனை பண்ணுகின்றோம் என்ற ஒரு கேள்வி வழக்கமாக வருகிறது. அதை கொஞ்சம் விளக்கினால் சிறப்பாக இருக்கும் அம்மா. வாழ்க வல்லமுடன் ஐயா, மிக்க நன்றி. இது ஒரு முறை அருட்தந்தை அவர்களிடமே வினாவாக தொடுக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, எப்படி சுவாமிஜி நீங்க பஞ்சபூத நவகிரக தவத்தை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்றீங்க? இதுவும் கிட்டத்தட்ட துரியாதீத தவம் போலத்தானே. நாம பஞ்சபூதங்களின் மீது தவம் செய்த பிறகு நவகிரகங்களின் மீது தவம் செய்து அதன் பிறகு என்ன சொல்றோம்? இந்த நவகிரகங்கள் மட்டும் இல்ல, பேரியக்க மண்டலத்தில் பல்வேறு நட்சத்திரங்களின் தொகுப்பைத்தான் நமது பெரியவர்கள் 12 ராசி வீடுகளாக சொன்னார்கள். அவற்றிலிருந்தெல்லாம் அந்த நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வருகின்ற காந்த அலை நமக்கு நன்மையே செய்யுமாகன்னு சொல்லிட்டு அதன் பிறகு விரிந்து சுத்தவெளிக்கு போயிட்டு தானே திரும்புறோம் பஞ்சபூத நவகிரக தவத்திலும். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி இந்த தவத்திற்கு அனுமதி தர்றீங்க? முறைப்படி போக வேண்டாமா? ஆகினை, துரியம், அப்புறம் துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி அப்படித்தானே வரணும்னு கேக்குறாங்க. அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, துரியாதீத தவம் டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க ஒடுங்கி ஆகினையில தொடங்கி அப்புறம் விரிந்து பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து அதையும் தாண்டி அதை சூழ்ந்து நிற்கிற சுத்தவெளி அளவுக்கு விரிந்து நிற்கிற பொழுது அது முறையான பயிற்சியில வர்றீங்க. பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு அது தேவையில்லை. அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தானே கொண்டு போறோம். அப்போ அந்த வார்த்தைகள் அதுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு உயிர் கலப்பு ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக என்கிற ஒரு சங்கற்பம். இதுல நீங்க விரிந்து சுத்தவெளிக்கு போவது என்பது யாரும் செய்யலாம். அருட்தந்தையே அந்த கதவுகளை திறந்து விடுகிறார். அதற்கு நீங்கள் படிப்படியாக ஆகினை, துரியம் கற்றுக்கொண்டுதான் வர வேண்டும் என்பது கிடையாது. ஆனா இப்ப நீங்க கேட்ட மாதிரி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுலயும் சுத்தவெளிக்கு போறோம், அதுலயும் சுத்தவெளிக்கு போறோம்னா, நீங்களே தவத்தில் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள். துரியாதீதம் செய்கிற பொழுது சுத்த வெளியில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த லயம், அதற்கும் பஞ்சபூத நவகிரக தவத்தில் நீங்கள் சுத்த வெளி அளவுக்கு அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி விரிந்துட்டு மீண்டும் அந்த மெய்ப்பொருளே தான் இங்கே உடலா இருக்கு, இந்த உடல்ல ரத்த ஓட்டமா இருக்கு, காற்றோட்டமா இருக்குங்கிற பொழுது அந்த வேறுபாடு உணர முடியும் அல்லவா? துரியாதீத தவத்தில் தான் ஆழ்ந்து ஒடுங்கி நிற்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் எல்லாம் அந்த துரியாதீத தவத்துலதான் கிடைக்கும். பஞ்சபூத நவகிரக தவம் நிச்சயமா இந்த உலக வாழ்வின் வெற்றிக்கு மிகப்பெரிய உதவி செய்யும், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல். அதனால 2 தவத்தின் வாயிலாகவும் நாம் சுத்தவெளிக்கு சென்று திரும்பினாலும் துரியாதீதம் என்பது நம்முடைய பிறவி பயனை நாம் அடைவதற்கு உதவி செய்ய வல்லது. இன்னும் சொல்ல போனால் அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கான தவம். பஞ்சபூத நவகிரக தவம் அருட்தந்தையே சொல்வார்கள், அது இந்த உலக வாழ்வின் வெற்றிக்கான தவம். இம்மை மறுமை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? துரியாதீதம் இம்மைக்கும் நன்மை தரும், மறுமைக்கும் நன்மை தரும். இந்த உலக வாழ்வின் வெற்றிக்கும் துரியாதீதம் நிச்சயம் உதவும். ஏன்னா அந்த பேராசையிலிருந்து மனம் அளவு முறைக்கு வந்துவிடும். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குதா இல்லாட்டி நம்ம நிறைவு செய்து கொண்டால் நலமாக இருக்கும். கேள்விகளும் இல்லையம்மா? ஓகே, நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இத்துடன் நாம் இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய போகிறோம். இதுவரை நேரமும்
அருள் பேராற்றில் அன்பு குரல் என்ற அருமையான தலைப்பிலே மிகச் சிறப்பான சிந்தனை உரை தந்து எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலை அளித்து எமது பல சந்தேகங்களை தீர்த்து வைத்த எமது பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களுக்கு கனடா ஸ்கையோகா சென்டர் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்து விடவும். அருட்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல்நலம், மனநலம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.